வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம். சண்டிகர் மேயர் தேர்தலில் சாம்பிள் காட்டிய பாஜக. பாஜக தங்கள் ஆட்சி இருக்கும்போதே குறைந்தபட்ச ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைக்க முடிவு செய்துவிட்டது. நேற்று நடைபெற்ற சண்டிகர் மேயர் தேர்தலும் அதில் ஜனநாயகம் கேலிக்கூத்தானதுமே அதற்கு சாட்சி. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் தலைநகராக உள்ள சண்டிகரில் மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் நேற்று நடந்தது. முன்னதாக இத்தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடக்க இருந்த நிலையில் தேர்தல் அதிகாரிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சண்டிகர் நிர்வாகம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று தேர்தல் நடத்தப்பட்டது. இந்தியா கூட்டணியின் முதல் களமாக இத்தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இணைந்து களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 35 உறுப்பினர்கள் கொண்ட சண்டிகர் மாநகராட்சியில் பாஜகவுக்கு 14 கவுன்சிலர்கள் உள்ளனர். முன்னாள் உறுப்பினர் என்ற வகையில் சண்டிகர் MP கிரோன் கெர் வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளார். ஆம் ஆத்மிக்கு 13 கவுன்சிலர்களும், காங்கிரசுக்கு 7, சிரோமணி அகாலி தளத்திற்கு 1 கவுன்சிலரும் உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சீட்டில் கவுன்சிலர்கள் வாக்களித்ததை தொடர்ந்து தேர்தல் அதிகாரி அனில் மசீக் வாக்குகளை எண்ணினார். அப்போது 8 வாக்குச்சீட்டில் சில குறியீடுகள் இருப்பதாக கூறி அவற்றை செல்லாத வாக்குகளாக அறிவித்தார். இறுதியில் பாஜக வேட்பாளர் மனோஜ் 16 வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆம் ஆத்மி வேட்பாளர் 12 வாக்குகளுடன் தோல்வியடைந்தார். ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு கிடைத்த 8 ஓட்டுகளே செல்லாத ஓட்டுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரியே வாக்குச்சீட்டில் எழுதுவது போன்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. இது ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கான திட்டமிட்ட சூழ்ச்சி என ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் தனது ட்விட்டரில் சண்டிகர் மேயர் தேர்தலில் பட்டப்பகலில் முறைகேடு நடந்துள்ளது. ஒரு மேயர் தேர்தலுக்கே இவர்கள் இப்படி நடந்து கொண்டால் தேசிய தேர்தலில் எந்த எல்லைக்கும் போவார்கள். இது மிகவும் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். पुलिस प्रशासन से रिक्वेस्ट करूंगा।